இது பழைய ரோஹித் சர்மாவா கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பார்க்குறேன். ரோஹித் சர்மா முன்ன 50 ரன் எடுக்கிறதுக்கு, அதாவது முதல் 35 பால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போவார். அந்த 50 ரன்னுக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அடி பிச்சு கழட்டி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் 100க்கு போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக ஆடுவார். 100க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிலேட்டர் எடுத்துவார். இன்னைக்கு ஆக்சுவலி இந்த 2021க்கு அப்புறம் ரோஹித் சர்மா ஒன்று பண்ணுவார்ல, ஆரம்பத்துலேருந்தே அடிக்க போவார்ல, அப்படிப்பட்ட ரோஹித் சர்மாவை பார்க்க முடிந்தது. பட் ஒரு இடத்துல ரோஹித் சர்மா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆனார். இன்னும் அடிக்க வேண்டிய ரன்னுங்கிறது டீமுக்கு நிறைய இருக்குது. 80ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவானாரு. ஏன்னா விராட் கோலியோட விக்கெட் விழுந்தது, சுப்மன் கில்லோட விக்கெட் விழுந்தது. ரோஹித் சர்மா அந்த மாதிரி இந்த இடத்துலயும் நான் ஸ்லோவா ஆடி நான் பார்க்கவும் இல்லை ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல. ஆனா அதுக்கப்புறம் 6-4 தான் அடிச்சு 100 தொடவும் செஞ்சாரு. இந்த ஸ்ரீலங்கா ஓடி சீரிஸ், இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி, இதுலலாம் ரன் அடிக்கலனே அவர் கழுத்து மேல கத்தி வந்துச்சு. அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். விமர்சனங்கள் எல்லாத்தையுமே அவர் காதல வாங்கியிருந்தது பாரு. இந்த 100 ரோஹித் சர்மாவுக்கும் ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப 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 தேவையா இருந்துச்சு. ஆனா இந்த தேவையான ஒரு 100 ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது அதை யோசிச்சாராலாம் எனக்கு தெரியல. 50 ஓவர் ஃபீல்டிங் நிற்கும் போதே ஒரு விக்கெட் தெரிஞ்சிருச்சு, இந்த கண்டிஷன்ஸ்ல 100 அடிக்கலன்னா நியாயமே இல்லைன்னு. திரும்பி செகண்ட் இன்னிங்ஸ் அவரோட டர்ன் வரும்போது விட்டு உரிச்சு கட்டுற வேண்டியதான் சொல்லிட்டு ரோஹித் சர்மா அந்த இன்னிங்ஸை செம்மையா பில்டு பண்ணி எடுத்துட்டு போனாரு. திரும்பவும் சொல்றேன், அந்த 2017 to 20 பார்த்த ஹிட்மேன், பழைய ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை என்னால் பார்க்க முடிந்தது. இதுதான் வேதா அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஆடவும் செஞ்சார். ஆதில் ரஷீத் விராட் கோலி விக்கெட் எடுத்தார். ஆதில் ரஷீத் ஒரு மாதிரி டிஃபென்ஸ் வச்சு திரும்பி 100 அடிக்கும்போது ஏறி பயமே இல்லாமல் அடிச்சது ஒரு பக்கம். அப்படின்னா 4 பால் லாட் இருந்ததுக்கப்புறம் டிஃபென்ஸ் வச்சதுக்கப்புறம் அடுத்த பால் போலிச்சுன்னு ஒரு 6 ஒன்று வச்சாரு. எல்லா பக்கமும் அவர் கவர் பண்ணார். அவர் கட் ஷாட்டு, ஸ்வீப்பு, ஸ்லாகு, லெக் லான்ஸ், புல்லு. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அந்த 100 அடிச்சது, அவர் திரும்பி வந்தது டீம் இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது.